Hi friends, good morning. 100 days weight loss challenge 56 days வந்து இது வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 85.45 கேஜி இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து 10.5 கேஜிக்கு மேலே வெயிட் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஜிஞ்சர் லெமன் டீ வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வந்து 1000 ஸ்கிப்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கம்பெனிலே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இன்னைக்கு நான் சீட் மீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சீட் மீல் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது சீட் டேவாக மாறிடுச்சு. 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 1ல் எடுத்த பிக்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் ஆஃப்டர் 56 டேஸ் கழிச்சு எடுத்த பிக்சரும் காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, வெயிட் லாஸ் ஏதாவது தெரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஏன் சீட் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே. இன்னைக்கு சீட் பண்ணுன்றதை நான் இன்னைக்கு டிசைட் பண்ணல. 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இனிஷியேட் பண்ணும்போதே நான் வந்து இந்த டேல வந்து சீட் பண்றதா வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். பேசிக்காவே நான் ஒரு ஃபுட்டி, அதுவும் பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். நார்மலா இருக்கும்போது நான் வீக்லி 2 to 3 டேஸ் கண்டிப்பா பிரியாணி வந்து எடுத்துப்பேன். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நாள் 1 டே 1 மீல் மட்டும் தான் சீட் பண்ணணும்னு இருந்தேன். பட் பாத்தீங்கன்னா ஹோல் டேவே நான் சீட் பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் இல்லை ப்ரோக்ரஸ்ல இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சீட் பண்ணணும்னு நினச்சினா ஒரு மீலில் மட்டும் சீட் பண்ணுங்க. கிளாஸ் அதுவும் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஆரம்பிச்சு ஒரு வாரத்துலையும் 2 வாரத்துலையும் இந்த மாதிரி சீட்டிங் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் மோர் தென் 1 மந்த் இல்லை 1.5 மந்த் ப்ரோக்ரஸில் இருக்கும்போது பண்ணிங்கன்னா ஓகே. அதுவும் லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டில் சீட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து ஒரு 3 to 4 டேஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிடும். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பூரியும் சிக்கன் குழம்பு எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் 2ன்றது அது 4 பூரி எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஃபுட் டெம்டேஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்புறம் லஞ்சுக்கு நானே சமைச்சேன் மட்டன் பிரியாணி. என்னோடய வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் எடுத்துக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் பர்த்டே கேக்ஸு, மக்கன் பேடா, அப்புறம் ஜிகர்தண்டா அப்படின்னு ஓவரான கார்போஹைட்ரேட்டை லோட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. நைட் டின்னருக்கு ஒரு 3 தோசையும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட்டே கெயின் ஆகிடுச்சு. ஆஃப்டர் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் இதே லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிடும். நம்ம லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றணும். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது லோ கார்ப் ஹை ஃபேட் டயட். இந்த டயட்டில் சீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஆல்ரெடி ஃபேட் பர்னிங் மோடில் இருந்துச்சு. ஸ்டோரேஜ் ஆன ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணிட்டு இருந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் நம்ம ஃபேட் பர்னிங் மோடு நம்ம பாடியை கொண்டு வரதுக்கு 2 to 3 டேஸ் ஸ்ட்ரிக்டான டயட்டை நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணால் தான் அது கண்டினியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.